ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே இந்த மே மாதம் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் சுதந்திரிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் லெவிட்டிகஸ் சாப்டர், லேவியராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லேவியராகமம் 25:21 வாசிமா. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை எனக்கு கொடுக்கும் பொழுது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்? 6ஆம் மாதத்தில் எடுத்துக்கிட்டேன். 6ஆம் வருஷம்ல 6ஆம் மாதத்தில் ஆண்டவரே நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தினுடைய பலனை கொடுக்கும். அப்படின்னா ஆண்டவர் தேவன் வருகிற இந்த மாதம், இது மே மாதத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதித்து ஆண்டவர் 3 வருஷங்கள் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய சபைக்கு கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். டொமினியன் ஆஃப் பிளஸ்ஸிங். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னென்னா காட்ஸ் ஓவர் ரூலிங் பவர். காட்ஸ் ஓவர் ரூலிங் பவர். தேவனின் ஆளுகையின் வல்லமை. தேவனின் ஆளுகையின் வல்லமை. காட்ஸ் ஓவர் ரூலிங் பவர். தேவனின் ஆளுகையின் வல்லமை. கர்த்தர் ஒரு பெரிய ஆளுகையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆளுகை எப்படி இருக்க போகிறது? சாதாரண ஆளுகையாக இருக்க போகிறது இல்லை, அது ஒரு வல்லமையுள்ள ஆளுகையாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அதனால் அந்த ஆளுகையில் 4 ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சு, டொமினியன் ஆஃப் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தின் ஆதிக்கம்னு ஒரு வார்த்தையை கொடுத்தார். டொமினியன்னா ஆதிக்கம். உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு. அப்படி என்னன்னா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு போகுதுன்னா அநேகர் மேலே ஆதிக்கம் செலுத்தும்படியாக இருக்க போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் நாட் கோயிங் டு ஹாவ் எனி காம்படிஷன் இன் யுவர் லைஃப். உன்னோட வாழ்க்கையில் காம்படிஷன் இல்லாத அளவுக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1984 நான் இந்த நொங்கம்பாக்கத்துக்கு வந்தேன். நொங்கம்பாக்கத்துக்கு வந்தபோது கர்த்தர் தேவன் எங்களுக்கு ப்ரேயர் செல்ல கொடுத்தார். ப்ரேயர் மீட்டிங் ஆரம்பித்தோம். பிறகு ஆண்டவர் எடிபில்டர்ஸ் கம்பெனியை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த எடிபில்டர்ஸ் கம்பெனி நொங்கம்பாக்கத்தில் டாப் நம்பர் 1 கம்பெனியாக கர்த்தர் மாற்றினார். அதே போல் ஹெப்ரோனை கொடுத்தாரு. ஹெப்ரோனையும் டாப் நம்பர் 1 ஹெப்ரோனாக கர்த்தர் மாற்றினார். அதுபோல் ஒரு ஆதிக்கம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு டொமினியன் பவர், ஒரு ஆதிக்க வல்லமையை கர்த்தர். அதுதான் ஆசீர்வாதத்தின் ஆதிக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய ஆசீர்வாதங்களை ஒருவரும் ரீச் பண்ண முடியாத அதுக்கு ஒரு நண்பர்களோ உறவினர்களோ உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு ஆதிக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் டொமினியன் ஆஃப் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தின் ஆதிக்கம். 2வது டொமினியன் ஆஃப் பவர். அந்த ஆதிக்கம் வெறும் ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த ஆதிக்கத்தில் ஒரு வல்லமையை கர்த்தர் கண்டப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீ யூதேயாவிலும் சமாரியாலும் எருசலேமிலும் சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு சாட்சிகளாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம் டொமினியன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் உங்களுக்கு அல்ப ஆயுசை கொடுத்தா பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். ஆண்டவர் நீண்ட ஆயுசை கர்த்தர் கொடுப்பார். கொரோனாவுக்கு பின், கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின். நமக்கு இப்போ கொரோனாவுக்கு பின் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏடி பிசி இல்லை, இப்போ எப்படின்னா பிசி ஏடி இல்லை, இப்போது கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின். கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் இந்த பலன் ஆண்டவர் எல்லாரை பார்க்கலாம் அதிகமாக இருக்குது, கர்த்தர் கொடுக்குறார். 4வது டொமினியன் ஆஃப் காட், தேவனுடைய ஆதிக்கம். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரே இறங்கி அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானகத்து ஆட்டினை போ அலைந்த என்னை மேய்ப்பனவர் தேடி என்னையும் மீட்டு கொண்டார். கானகத்து ஆட்டினை போ வழி தப்பி திரிந்த என்னை மேய்ப்பனவர் தேடி என்னையும் ஏற்றுக்கொண்டார்.
அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. எனக்கொரு கர்வயத்தை அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர் ஹல்லேலூயா. சரி, இந்த 4 பாயிண்ட் நம்ம கொஞ்சம் குயிக்காக போகலாமா? இங்கே பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மிக மிக அருமையாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. என்ன வார்த்தைகள் அப்படின்னு சொன்னால், லேவியராகமம் 25:21, நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அனுக்கிரகம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுக்கிரகம் பண்ணுவேன் என்றால் என்ன அர்த்தம்? அம்மாண்டா வந்து கமாண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங். கமாண்ட் அப்படின்னா ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறாரு, வந்து உங்களை எப்படின்னா ஒரு 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 பெரிய ஐஏஎஸ் கலெக்டர், ஒரு ராஜா வந்து ஒரு காரியத்தை சொன்னால் இதை செய்வேன்னு சொன்னால் செய்வாரோ, அதுபோல் கர்த்தர் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ண தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமையும் ஆசீர்வாதத்தின் கிருபை இரக்கங்களை கர்த்தர் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வாசம் வந்து அந்த அனுக்கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தா, ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு குயிக்காக போயிடலாம், நமக்கு தெரிஞ்சுதான் 1, 2, 3 வசனங்களை நம்ம ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. 2 காரியத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய வீட்டையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது, ஒரு மனுஷன் மேலே கர்த்தர் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை மேலே எவ்வளோ நீங்கள் வந்து திட்டங்களை வச்சுருக்கோம். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை ஆர்கிடெக்ட் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், இப்படி நிறையா ஆசைகள், நினைவுகள், கனவுகள், தரிசனங்கள்லாம் வச்சுருப்பீங்களே. அதுபோல் கர்த்தரும் உங்கள் மேலும் என் மேலேயும் கர்த்தர் தரிசனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அந்த தரிசனங்கள் எப்படிப்பட்டது என்றால், அந்த தரிசனங்களை நீங்கள் சாதிக்க வேண்டுமென்றால், பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் 2 காரியம் மிக மிக முக்கியம். ஒன்று என்னென்னா ஒபீடியன்ஸ், அப்படின்னா கீழ்ப்படிதல் வேண்டும். ஹல்லேலூயா. 2வது என்ன வேணும்? ஃபெய்த், நம்பிக்கை வேண்டும். கீழ்ப்படிதல் வேண்டும், 2வது நம்பிக்கை வேணும். ஒரு ஆள் மலை மேலே ஏறுறான். மலை மேலே பார்த்தீங்க, மவுண்டன் கிளைம்பிங் பார்த்துருக்கீங்களா? மவுண்டன் கிளைம்பிங் பார்த்தோம், நிறையா அந்த நெயில்ஸ் வச்சுருப்பான், ஆணிங்க வச்சுருப்பான், அந்த ஆணிங்க வச்சுருப்பான், ரோப் வச்சுருப்பான். அப்போ அந்த மவுண்டன் கிளைம்பிங்கில் டாப் போகணும். அப்போ என்ன பண்ணுவான்? ஒரு சுற்றி வச்சுருப்பான். இந்த அந்த அந்த ஆணியை எடுத்து அந்த பாறையில் அடிப்பான். கட்டு எவ்வளோ கஷ்டம், பயங்கரமான பாறையில் அடித்து அதுக்கு ஹோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்? அந்த 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 ஸ்ட்ரென்த்தில் அவன் என்ன பண்ணுவான்? அதை ஏறி போவான். அப்போது அவனுக்கு என்ன இருக்காது? அவன் வந்து நம்பிக்கையாக ஆணி அடிச்சிருக்கிறேன், இந்த ஆணி உருவிக்கிட்டு வராது. அப்படி உருவிக்கிட்டு வந்தாலும் நான் அடுத்த ஆணி என்னை காவந்து பண்ணிடும். அப்போது அந்த ஆணி அடிக்கிற மவுண்டன் கிளைம்பர்ஸ் அப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து கீழே விழுந்தான்னா ஒன்றுமே தராது. தன் குடும்பம் எல்லாமே
அவனை விட்டு போயிடும். ஒன்றுமே லைஃப் அத்தனை நாள் வாழ்ந்த லைஃப் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அவன் என்ன பண்ணுறான், அடித்து அந்த ஆணியை ஒவ்வொன்றா அடித்து 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 அவன் வந்து அந்த கடைசியில் போயிட்டு அந்த சாதனையை அவன் முறியடித்து விடுகிறான். இந்த எவரெஸ்ட் மேலே போகிறவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ குளிர், எவ்வளோ பனி, அங்கே பனி வந்து பயங்கரமான புயல் அடிக்கும், பனி புயல்னு சொல்லுவாங்க, எல்லாம் அடிக்கும். அதையும் மீறி போயிட்டு இந்த எவரெஸ்ட்டில் போய் கிளைம் பண்ணி கையை காமிக்கிறான் பாருங்கள். நான் வந்து போயிருந்தேன், நார்த் இந்தியா போயிருந்தேன், நானும் எவரெஸ்ட் பார்க்க போயிருந்தேன். போகும்போது சொன்னேன் வந்து, பாஸ்டர் எப்படி நீங்கள் அந்த கொஞ்சம் தூரம் அந்த எவரெஸ்ட் கீழெல்லாம் எனக்கு வேணாம், அந்த ஃப்ளைட்லேயே காமிச்சிரு. 2 டைம் போனேன் நேபாளுக்கு. 2 டைம் போகும்போதும் அதுக்கு பேர் புத்தா ஏர்வைஸ். அங்கே மேலே போய்ட்டு அப்படியே போட்டு சுற்றி அப்படியே காமிக்கிறான் அழகாக அந்த மவுண்டன் கிளைம்பு. அதையும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டா அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மவுண்டன் இருக்குது. அந்த மவுண்டனில் கொண்டு போகிறான். அந்த மவுண்டன் நேபாளில் அது ஒரு பெரிய மவுண்டன். அந்த மவுண்டனுக்கு கொண்டு போனோன்னா அது சுற்றணும். காலையில் எத்தனை மணிக்கு போனோம், காலையில் வந்து 3 மணிக்கு கிளம்பணும். 3 மணிக்கு கிளம்பி அந்த மவுண்டன் மேலே போனால் அந்த மவுண்டன்லேருந்து அந்த மவுண்டன் பக்கத்துலேயே இருக்குது. அந்த மவுண்டன் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு வந்து அந்த எவரெஸ்ட்டுக்கு ரூட்டு கிடையாது, இந்த மவுண்டனுக்கு ரூட் இருக்குது. கார்லேயே போயிடலாம், லாஸ்ட் வரையிலும் காரில் போகலாம். ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். நேபாள் போனீங்கன்னா உங்களுக்கு யாராவது நேபாள் போயிருக்கீங்க நம்ம சர்ச்சில்? வெரி குட். நீங்கள் புஷ்பாநகரில் இருங்க, கத்துறவங்க லாஸ்ட் வந்து சரி. ஆண்டவர் உங்கள் லாஸ்ட் அதுதான். நான் தான் போய் உங்களுக்காக தான் நான் தான் போய்ட்டு எல்லா கதையும் அப்படி நேச்சுரலாக சொல்கிறேன். எனக்கு இன்னும் மறக்க முடியாது. 2 ஐஃபோன் வச்சுருந்தேன். ஒரு ஐஃபோன் அங்கே தொலைச்சிட்டேன். அந்த பாக்கெட்டில் இங்கே ஒன்று போட்டு வச்சு தான் பண்ணேன். கடைசியில் தொலைச்சிட்டேன். அதனால் இனிமேல் வாழ்க்கையில் வந்து 2வது ஃபோனை வச்சுக்கவே கூடாதான்னு முடிவு பண்ணுறாரு. அந்த எப்போ நடக்கும் போதெல்லாம் அங்கே போயிட்டு அந்த எதுக்கு 3:30 மணிக்கு போனால் காலையில் 5:30 மணிக்கு சூரிய உதயம் அருமையாக இருக்கும். மவுண்டன் அப்படியே நான் எடுத்துருக்கேன் பாருங்க, ஃபோட்டோவில் ஒரு நாள் காமிக்கிறேன் உங்களுக்கு. அழகாக அப்படியே ஞாபகம் இல்லைன்னா அதை அமுச்சு விட்ருப்பேன். அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். பார்க்கும்பொழுது பார்த்தா அந்த இடம் முழுதும் அப்படியே மாறும் பொழுது இந்த மவுண்டன் இருக்குது பாரு, அந்த மவுண்டனுக்கு மேலே நிற்கிற மாதிரியே இருக்கும். அந்த இது மேலே எவரெஸ்ட் மேலே நிற்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மேலே அதுக்கு ஒரு பெரிய இது போட்டிருக்கோம். அங்கேருந்து அந்த மவுண்டனை பார்க்கலாம் பக்கத்துலேயே. சரி, இப்படி நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப கஷ்டமானதை ரொம்ப சுலபமாக மாற்றிக்கிறோம். ஆனால் இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது, உன் வீட்டை விட்டு வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா, உன் குடும்பத்தை விட்டு வான்னு சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து வருகிறான். இப்போ உங்கள் ஆசீர்வாதம் கமாண்ட், இந்த பிளெஸ்ஸிங் ஆஃப் கமாண்ட், ஆசீர்வாதம் என்ற வார்த்தை, அனுக்கிரகம் என்ற வார்த்தை உங்கள் மேலே தேவன் கட்டளையிட வேண்டுமென்றால், டொமினியன் ஆஃப் பிளெஸ்ஸிங் உங்கள் மேலே வரணும்னா என்ன வேண்டும்? கர்த்தருக்கு 100% கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்க வேண்டும். 2வது நான் சொல்ல பாருங்க, அந்த ஆணி அடிக்கிறவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஐயோ பிடிக்கிட்டு வந்தால் என்ன ஆச்சா மேலே ஏறவே முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அடிக்கிறோம் கட்டாயமாக நாம் மேலே போயிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதே போல் கண்மலையாக கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு சாதாரண மலையே அவனுக்கு வந்து என்ன பாதுகாப்பாக இருக்குத, நம்பிக்கையாக இருக்குத. இயேசு உங்களுக்காக மரித்த இயேசுவை நீங்கள் பற்றி கண்மலையாக கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்க, உன் தேசத்தை என்னத்தையும் விட்டு வான்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்படி வந்தீங்கன்னா ஆண்டவருடைய வெறும் வார்த்தை தான் வருது. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஐ மேக் யுவர் நேம் கிரேட்னு சொல்கிறாரு. யூ ஷல் பி அ பிளெஸ்ஸிங். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் அதை தருகிறார். உங்களை உருவாக்குனதே உங்களுக்காக இல்லை, மற்றவங்களுக்காக கர்த்தர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி பார்ப்பேன், இந்த வீட்டுக்கு போகும்பொழுது சில பேர் நல்லா அருமையாக குக் பண்ணுவாங்க. அவங்க குக் பண்ணுவாங்க, ஐயோ அவள் குக் பண்ணால் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலது வந்து சாப்பிட்றதுக்குன்னே இருக்கும். என்ன அருமையாக பண்ண என்ன பண்ண, ஒரு நாள் இது குக் பண்ண அதுபோல் இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை அநேகரை திருப்தியாக்குறவா கர்த்தர் மாற்ற. சொல்லுங்கள், கர்த்தர் என்ன சாப்பிட்றவனா இல்லை, அநேகருக்கு சாப்பாடு கொடுக்கிறவனா கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சீக்கிரமா போயிடலாமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை
ஆசீர்வதிப்பேன். உன் ஆசீர்வாதத்தை பார்த்து யாரும் பொறாமப்படக்கூடாது. இதான் ரூல். தேர்ட் ரூல் என்ன? உன்னை பார்த்து யாரும் ஐயோ இவ்வளோ அருமையாக தேவன் அவரை ஆசீர்வதித்தால் சொல்லணும். இவன் பாரு, மூஞ்ச பாரு, அதை பாரு, இதை பாரு, இதுக்கு தேவையா இது அப்படின்னு சொல்லி பொறாமப்படக்கூடாதா? உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். உன்னை பார்த்து பெருமைப்படுகளை நான் பெருமைப்படுவேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் தான் கமாண்ட் ஆஃப் பிளஸிங். இதுதான் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண போற ஆசீர்வாதம். இந்த மே மாசத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க உயர்த்தப்படும் பொழுது மற்றவங்க மேலே பொறாமப்படுறாங்களே, அவங்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. அவங்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கவலை, கண்ணீர், உங்களுடைய கவனம் எல்லாம் இயேசுவின் மேல் இருக்கட்டும். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆள் அந்த கிளைம் பண்ணி ஏறுறவன் சுற்றி இருக்கிறத கவலைப்படவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த உச்சி தான் அவனுக்கு தெரியும். அதை ரீச் பண்ணும் போகிற போல கர்த்தருடைய பரலோகத்திற்கு ஆண்டவர் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் பரலோகத்தில் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, அவனை எதுக்கு ஆசீர்வாதம்? அவன் மேலே ஒரு நம்பிக்கை என்னென்னா 18ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்சுதான். 18-19 என்ன சொல்கிறார் பாரு. ஆண்டவர் சொல்கிறார், சொன்னதை நிறைவேற்றும்படியாய், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் கிடைச்ச ஆசீர்வாதத்தை அவன் மட்டும் வச்சுக்க மாட்டான். என்ன செய்வான்? அவன் எல்லாருக்கும் அடுத்தவர் சந்ததிக்கு அதை கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஒரு மனுஷனை அழைக்கும் போதோ பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். என்ன பார்த்தீங்க? ஆண்டவர் உள்ளந்திரியங்களை என்ன பண்ண சீர்தூக்கி பார்க்குற வெய்ஸ் அவர் ஹார்ட் இல்லையா? அப்போ என்ன இது பார்த்தோம்? 3 பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இன்டென்ஷன் இல்லையா, தாட்ஸ், அவனுடைய இருதயத்தில் அவர் எப்படி சீர்தூக்கி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் செவ்வாய்க்கிழமையில் பைபிள் ஸ்டடியில். அப்போ என்ன பார்க்குறாரு? அவனுடைய இருதயத்தை டாக்டர் வேலை ஸ்டெத்தஸ்கோப் வச்சு மேலே என்ன இருக்கு பார்ப்பான். ஆனால் நம்மளோட டாக்டர் என்ன பண்ணுவார்? உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்கிறாரு? ஆத்மாவை பாதுகாக்கிறார். நம்ம சோலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறார். மூணாவது என்ன சொன்ன? பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ மூணாவது காரியம் பலன் அளிக்கிறார். நம்முடைய இருதயம் நன்றாக இருந்துச்சுன்னா, நம்முடைய இருதயம் இன்டென்ஷன், ஃபோக்கஸ் எல்லாம் தாட்ஸ் எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துருவார். ஆத்மா தேவனால் பாதுகாக்கப்பட்டால் கர்த்தர் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவருக்கு அவங்க தெரியுது, அவனுடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்த்துடுறார். பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இவனுக்கு என் ஆசீர்வாதம் நான் கொடுத்த ஆசீர்வாதம் இவனே அனுபவிக்க போகிறதில்ல, அடுத்த சந்ததிக்கு அவன் கொடுப்பான். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன செய்யப்பட வேண்டும்? அடுத்த சந்ததிக்கு போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ 2 ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னொன்று பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னொன்று அதான் ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங் அண்டு அதான் ஃபிசிக்கல் ஆர் மெட்டீரியல் பிளஸ்ஸிங் ஆர் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் பரலோகத்தை சுதந்திரிப்பீர்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் பூமியிலே இருப்பீர்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமான ஒன்றாய் கவலைப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை? அப்படி ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்னா என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொண்டுவன் நம்பிக்கையோடு கூட இருப்பான். நம்பிக்கையோடு கூட இருப்பான். ஃபெய்த்னா நம்பிக்கை, ஹோப். ஃபெய்த்னா விசுவாசம், ரெண்டாவது நம்பிக்கை. விசுவாசம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபெய்த், ஹோப், லவ், ஜாய், பீஸ். எத்தனை காரியம்? 1 2 3 4 5 காரியம் பாருங்கள். இப்போ ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? அவன் விசுவாசத்தோடு இருப்பான், 2வது நம்பிக்கையோடு இருப்பான், 3வது அன்பிலே தரித்திருப்பான், 4வது சந்தோஷமாக இருப்பான், 5வது சமாதானத்தோடு கூட இருப்பான். இதுதான் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங். அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் 2 வசனத்தை வாசிக்க, அது நம்ம புரியும். ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்னா என்னன்னு அதில் போடப்பட்டிருக்கு பாருங்க. சரிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு
இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வாசிமா நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. ரொம்ப அழகா எழுதுறோம். நீங்க நேத்து யாரோ ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இங்க வரலைங்க. ஆண்டவர் இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அப்படியே காரணம் சொல்ல, ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அவர் தெரிந்ததினால் மன்னனை அறிந்தேனே, என்னை அவர் தெரிந்ததினால் மன்னனை அறிந்தேனே. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. 6ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்மை இயேசு கிறிஸ்து மூலமா தமக்கு சுவிகாரராகும்படி சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். சாதாரணமா உங்களை அவர் தெரிஞ்சுக்கல. எப்படி? புத்திரர், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். ஹல்லேலூயா. நீங்க வேலைக்கு போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இல்லையா? உங்க உறவினர்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் சொல்லுவாங்க, யார் புள்ள? அது சித்தப்பா புள்ள. இது யார் புள்ள? பெரியப்பா புள்ள. இது மாமா புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொல்லுவார், எல்லாம் என் புள்ள. என்ன அருமையாக பாருங்க. ஹல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோம்? உலகம் எத்தனை ஜாதிகள், எத்தனை உயர்வுகள், எத்தனை தாழ்வுகள். ஹல்லேலூயா. நான் சொசைட்டியில் பார்த்தது ஜாதி கூட இப்போல்லாம் பெருசு இல்லைங்க. ஏழை பணக்காரன் தாங்க பயங்கரமான பெரிய ஜாதியாக தெரியுது. ஒரு ஏழை ஒரு ஏழை பணக்காரனாயிட்டா, அந்த ஏழை பணக்காரனான பிறகு அந்த பணக்காரன் ஒரு ஏழையை டைனிங் டேபிள் ஏற்றுவானா? ஏன்னா பயங்கரமாக நான் பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்தும்போது பயங்கரமாக பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, நான் பார்க்குறேன். அவன் நல்ல ஒரு மோசமான ரொம்ப லோ காஸ்ட் ஒரு ஆள். அவர் என்ன வாங்கிட்டார்? ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டார். எல்லாரும் போயிட்டு அப்படியே தலைக்கீழே, அதை மோசமாக பேசுகிறவங்களாம் தலைக்கீழே பேசுகிறான். வீட்டுக்கு சாப்பாடுக்கு டின்னர் கூப்பிட்றான். எனக்கு ஆச்சரியமாக போச்சு, பயங்கரமாக போச்சு. பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவன், உங்களை எண்ணி தன் பிள்ளையாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உன்னோடு கூட நான் பந்தி இருப்பேன்னு சொல்கிறார். அவள் டைன் வித் யூன்னு சொல்ல, உன்னோடு கூட நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறார். உன்னுடைய கதவை நான் உன் போஜனம் பண்ணுவேன், உன் இருதயத்தின் கதவை நான் தட்டிக்கொண்டே இருக்கின்றேன். ஹல்லேலூயா. வாட் a powerful God we have. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அதே அவன் சொல்ல புத்திர இப்படி எழுதுறான் பாருங்க. பவுல் எழுதும்போது, எபேசியருக்கு எழுதும்போது, கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி. அல்லேலூயா. ஸ்வீகார புத்திரராகும்படி. அந்த வார்த்தை இங்கிலீஷில் எப்படி இருக்கு பாரு. இங்கிலீஷ் அடாப்ஷனில் ஹேவிங் predestined us to adoption as sons of Jesus Christ. Hallelujah. Adoption, predestined, முன்குறிக்கப்பட்டது. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணா, நமக்கு மேரேஜ் ஆச்சுன்னா குழந்தை பிறக்குமா பிறக்காதானே தெரியாது. ஃபஸ்ட்டு அதில் என்ன குழந்தை பிறக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் நீங்கள் ஆணா பெண்ணா எப்படி இருப்பீங்கன்ற உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் மேலே உங்களுக்கு இன்னும் அன்பு வரலைன்னா, உங்களை மாதிரி ஒரு கல் உங்களை மாதிரி ஒரு கல் நெஞ்சக்காரங்க உலகத்தில் இல்லை. அவ்வளோ பெரிய ஆண்டவர். அதனால தான் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் என் இருதயத்தெல்லாம் என்ன திறமை தெரியுது, ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே. அந்த கஷ்டங்கள், அந்த நெருக்கங்கள், அந்த லாஸ் என் கண்ணு முன்னாடி வரவே மாட்டுது. ஆண்டவரை இன்னும் அதிகமாக செய்யணும், இன்னும் போன வாரங்கள்லாம் ஒரு பெரிய டெசிஷன் எடுத்தோம். விட்டப்படாதான்
28 ஸ்டேட்லேயும் இந்த டே ப்ரொடெக்ஷன் டே ஆஃப் சர்ச்சஸை பெருசு பண்ணணும். பெந்தெகோஸ்து நாள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. திருவள்ளூரில் இப்போ கொண்டாடுறோம் 10 டயாசிஸ் ஜிபிஎஸ் கூப்பிட்ருவங்க எல்லாம் வரப்போகுது. பெர்க்மன்ஸ் தான் கூப்பிட்டு, பெர்க்மன்ஸ் பாவம் அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் வர முடியல. ஆண்டவர் தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்ரோனை கொண்டும், எப்ரோன் விசுவாசிகளை கொண்டும், எப்ரோன் பிரான்ச்சஸ் கொண்டும். நீ காலையில் என்னோடய பிரான்ச் பாஸ்டர் சாலமன் ஃபோன் அடித்தான். அந்த ஃபோன் அடித்தோன்னா அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், ஐயா என்னை நமக்கு லேண்டு கொடுத்தார் ஐயா, அவர் மறித்து போட்டார்யா, அவருக்கு பெட்டி செய்கிறதுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பிச்சி விடுங்கயா, எவ்வளோயாவது. சரி, நான் காலைல அதனால தான் காரில் உட்காந்து அதை கூகுள் பண்ணிட்டு நான் மேலே வரேன். பார்த்தேன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுங்களா, அவருக்கு ஒரு பெரிய லேண்டு, நீங்கள் அக்ருதி வந்தால் தெரியும், பெரிய லேண்டு. அந்த லேண்டை அவர் என்ன பண்ணார், சபைக்கு அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தார். அந்த சபைக்கு போன உடனே தான் இருந்த அந்த லேண்டை அவர் ஒரே ஒரு பெரிய லேண்டு வச்சுருக்காரு. அந்த லேண்டை அப்படியே எப்ரோனுக்கு எழுதி வச்சிட்டார். அவர் போய் ஒரு சாதாரண அவர் செத்து போயிட்டார். இன்னைக்கு அவர் செத்து போயிட்டார். அப்போ சொன்னார், நம்ம தான் ஏன் அடக்கம் பண்ண, கட்டாயம்பா, நிச்சயமாடா நம்ம தான் பண்ண, யார் பண்ண. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள், அக்ருதி சபை, அப்புறம் இன்னொரு சபை என்னது முசல்பேடில் இன்னொரு சப்பை, இவர் டேவிட், இவங்க நம்ம இவளுடைய அந்த சர்ச்சும். அவர் அந்த பொண்ணு நம்மக்கிட்ட வேலை செஞ்சான். அந்த பொண்ணு அவங்க அப்பா என்ன பண்ணார், அந்த இடத்த நமக்கு அப்படியே ஃப்ரீயாக எழுதி கொடுத்தாரு. ஒரு பெரிய இடம், ஒரு ரெண்டு கிரவுண்டு இருக்கும். பெரிய ஏங்க ஒரு ஊரில் 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு கொடுக்கறதுல எவ்வளோ கஷ்டம். அப்படியே அவர் ஃப்ரீயாக எழுதி கொடுத்தார். அதில் ஒரு சர்ச்சு கட்டப்பட்டு வெங்கடகிரி சர்ச்சு. இப்போ அந்த சர்ச்சை அவங்க கொடுத்துருத்தான். அவர் பேர் சரி மறந்து, அவருடைய பேர் அவர் கொடுத்தார். இப்படி பார்த்தா அந்த ஏழைங்க ஒன்றுமே இல்லாதவங்க தனக்குடைய வருமானத்தில் கூலி வேலை செஞ்சு வயல் நிலத்தில் வேலை செஞ்சு அதில் வாங்கின இடத்த தேவனுக்கு என்று தானமாய் கொடுக்கிறார்கள். இதான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஆண்டவர் நான் கமாண்ட் பிளஸ்ஸிங் கொடுக்குறேன், நீ என்னை அதை செய்து கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டுடைய திட்டமும் தேவனுடைய தயவுகளும் ஆசை. அப்புறம் 2வது மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கில் என்ன கிடைக்கும், குயிக்காக போலாமா. மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கில் 1 ஹெல்த்தை கர்த்தர் கொடுக்குறார், நல்ல உடல் சுகத்தை கர்த்தர் கொடுக்குறார். மெட்டீரியல் ஹெல்த்து, வெல்த்து, பவர் அண்ட் பொசிஷன். எத்தனை காரியம், ஹெல்த் நல்ல ஆண்டவர், மெட்டீரியல் பிளஸ் இது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கீங்க. ஆண்டவர் பரலோகத்தில் புத்திரராக மாற்றுறார். 2வது காரியம் மெட்டீரியல் பிளஸ்ஸிங் தேவன் கொடுக்குறார். அந்த ஆசீர்வாதத்தில் என்ன கொடுக்குறாரு, நல்ல உடல் சுகத்தை கர்த்தர் கொடுக்குறார். நம்ம சர்ச்சில் எத்தனை பேருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், எத்தனை பேருக்கு மென்டலி ரிட்டார்டட் இல்லையா, புத்தி சுவாகனம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் அப்படி சபையில் சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். அதில் கண்ணு முன்னாடி இப்போ நிறைய பேர் அந்த பிள்ளைகள்லாம் இப்போ வந்துட்டுருக்காங்க சர்ச்சுக்கு. எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்குறார். அதனால் நல்ல ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்த்தை கொடுப்பார். உங்களுக்கு மாத்திரமில்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு ஹெல்த்தை கர்த்தர் கொடுப்பார். 2வது வெல்த்து, அதில் செல்வத்தை கர்த்தர் கொடுப்பார். 3வது பவர் என்றால் ஆண்டவர் ஆதிக்கத்தை வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். 4வது பொசிஷன்ஸ்னால் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற காரியங்கள். ஆண்டவர் தேவன் உங்களுக்கு நாம் இந்த சர்ச்சு வந்த பிறகு நிறைய பேருக்கு சொந்த வீடுகளை கர்த்தர் கொடுத்தார். போன வாரத்தில் கூட இப்போ நம்ம சர்ச்சில் இருக்க பிள்ளை, இப்போ தான் மேரேஜ் ஆச்சு அந்த பையனுக்கு. அந்த பிள்ளை அந்த பையன் சின்ன குழந்தைலேருந்து நம்ம சர்ச்சு தான் வளர்ந்தான். அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு ஒரு புது வீட்டை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். போன வாரம் போய் நான் டெடிகேட் பண்ணிட்டு வந்தேன். எத்தனை வீடுகளை கர்த்தர் தேவன் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய திட்டமும் தேவன். அதனால தான் 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிங்க. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதலாம் பாருங்க, குயிக்காக வாசிங்க. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது உனக்கு இருக்கக்கூடாது, இருமாப்பான சிந்தை வரவே கூடாது. command those who are rich in this present age not to be haughty. அப்படின்னா அகந்தை உள்ள கண்கள், அகந்தை உள்ள இருதயம் உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற. சிந்தை உள்ளாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். யார் மேல் நம்பிக்கை வைக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின். வயநாடுன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, கேரளாவில். எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல் பங்களாஸ், இன்னும் அழகாக இருக்கும். அப்படியே தான் லேண்ட் ஸ்லைட் ஆச்சு பாருங்க, எங்கே போச்சுன்னே தெரியாது. அத்தனை கோடி, எத்தனை வருஷங்கள் சம்பாதிச்ச பணம்லாம் அப்படியே பாய்ஞ்சு போச்சு.
நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. எக்கச்சக்கமாக அந்த லேண்ட்ஸ்லைடு எங்கே பார்த்தாலும் வரும் பாருங்க. ஊட்டியில் வந்திருக்கு, கொடைக்கானலில் வந்திருக்கு. அவங்கெல்லாம் அந்த ஹில் ஸ்டேஷனில் பயங்கரமான வீடை கட்டுறாங்க. எல்லாம் கட்ட ஒரு நிமிஷத்தில் அப்படியே எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தரமாட்டோம். அதுபோல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறது. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம எதை ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரோ அதை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் ஓனர்களை பார்த்துருக்கேன். பார்த்தா மேபக்கில் போவாங்க, பெரிய பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் போவாங்க. நான் அவங்ககிட்ட கேட்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நிறைய பேர், உனக்கு கார் ஓட்ட தருவேன், கார் ஓட்ட தெரியாதா? ஒரு தடவை போனேன், தப்பாக ஓட்டினேன், வரமாட்டேது. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுவார்? காரு 8 கோடி ரூபாய் காரு, டிரைவர் தான் ஓட்டுறான். டிரைவர் கர்த்தர் எவ்வளோ பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் டிரைவரில் சந்தோஷம். ஒரு டிரைவர் என்கிட்ட கூப்பிட்றேன், என் வேலைக்கு கூப்பிட்றேன், எவ்வளோ சார் சம்பளம் கொடுப்பீங்க? இப்போ நீ இப்போ எவ்வளோப்பா வாங்கிட்டு இருக்க? இப்போ ஒரு 45,000 வாங்குறேன் சார். 45,000? என்ன சார் அப்படி வாயை பழகுறீங்க? ஆமாம் சார். என்ன மேபக் ஓட்டுறேன் சார், அது மோட்டர் 4 கோடி ரூபாய் சார் கார், அது ஓட்டிகிட்ருக்கேன் சார். உங்கள் கார் என்ன சார்? ஒன்றுமே இல்லைப்பா. அப்புறம் பேசுகிறப்பா. அப்படிலாம் இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு ராஜான்னு அவர் 1.5 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு அவருடைய காருக்கு. சரி பாருங்கள், அப்போது அந்த அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதை வாங்குறீங்களோ அதை அனுபவிக்கணுங்க. நீங்கள் ஹல்லேலூயா, எதை வாங்குறீங்களோ அனுபவிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை சில பேருக்கு என்ன பண்ணுவான், சில பிள்ளைங்களுக்கு அனுபவிக்கணும் ஆசை இருக்கும், அவனால் கார் வாங்க முடியாது. அவனை கர்த்தர் ரோல்ஸ் ராய்ஸ் ஓட்ட வச்சிருவார், மேபக் ஓட்ட வச்சிருவார், ஃபெராரி ஓட்ட வச்சிருவார். அதை பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய பேலனை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை. சரி பாருங்க, நன்மை செய்யவும் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதன் மேலே சிந்த வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். என்ன பண்ண, மேட்டிமையான எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறான். அந்த 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 காரியத்தை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதை மேலே நீ நம்பிக்கை வச்சிடாத, இதுதான் வாழ்க்கை நினைச்சிடாத. நீ என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லுங்க, நன்மை செய்யவும். ஹல்லேலூயா. let them do good. நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கவும். நீ பணத்தில் ஐஸ்வர்யம் ஆகக்கூடாது, நன்மை செய்வதிலே ஐஸ்வர்யனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இவர் பாருங்க இவ்வளவு செய்றாருங்க, இப்படி செஞ்சாருங்க, அப்படி செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் உன்னை குறித்து கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்கதா நன்மை செய்வதிலே நற்கிரியில் செய்ததிலே ஐஸ்வர்யங்களாய் மாற வேண்டும். அப்புறம் தாராளமாய் கொடுக்கிறவர்கள், தாராளமாய் ஜெனரஸ் ஹார்ட், உதாரண குணம் உள்ளவர்கள், உதாரண குணம், தாராளமாய் கொடுக்கலாம், உதாரண குணம் உள்ள, willing to share இல்லையா, அந்த ரெடி டு கிவ், எல்லாத்தையும் உடனே கொடுக்குற அந்த இருதயம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதனால தான் உனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்குறார், ஐஸ்வர்யம் ஆக்குறார், ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு சொல்றாரு. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக அவர்களுக்கு கட்டளையிடு. ஆண்டவர் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது இதெல்லாம் நீ அவங்க சபைக்கு சொல்லிக் கொடு. ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளை நான் ஐஸ்வர்யம் ஆக்குவேன், ஆனால் ஐஸ்வர்யம் ஆக்கணும், உன் அகந்தையான எண்ணம் வரக்கூடாது, அந்த ஐஸ்வர்யத்து மேலே உன்னுடைய கவனம் செலுத்தக்கூடாது. அந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணும், உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்போ என்ன பண்ணுறாரு, நீ வயல் நிலத்துக்கு போகும்போது என்ன செய்யணும், ஓரத்தில் இருக்கிறதுல விட்டு விடு, நடுவில் இருக்க சிந்தி போகிறத எடுத்துக்கொள்ளாத அப்படின்னு சொல்லி. அப்படின்னா எனக்கு இதை செய்ய ப்ராக்டிஸ் பண்ண தேவனுடைய ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். 10ல் 1 பாகம் டயத்திலுங்க 9 பாகம் கொடுக்க அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1984 நான் பொருத்தனை பண்ணேன். இந்த பொருத்தனையை 1 பாகத்தில் வாழணும்னு சொல்லி அந்த அளவுக்கு என்ன ஆசீர்வதியும் சொல்லி அந்த கோல்கேட் மாதிரி. அதே போல் ஆண்டவர் 1992 இந்த நாள் வரையும் 1% வாழ கர்த்தர் கிருபை செய்தார். மீது 9 பகுதியை கர்த்தருக்கு கொடுத்த தேவன் இரக்கம் பாராட்டினார். வர பணத்தில் அத்தனையும் எங்கள் செலவுக்கு, நானும் அம்மா எங்களுடைய சாப்பாடு செலவு ரொம்ப கம்மி.
ஆண்டவர் தேவன் அதை செய்தார். இப்போ நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். போன ஒவ்வொரு மாதம் கால்குலேட் பண்ண எவ்வளோ நான் பார்ப்பேன். பார்க்கும்பொழுது ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 25,000 35,000 செலவாயிருக்கும். ஆனால் வர்ற செலவு பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே அவ்வளோ செலவுகளையும் கர்த்தப்போ பாயிண்ட் ஒரு 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 1% கூட இல்லை, அதில் ஒரு 0.4% தான் எங்கள் செலவுகளை மற்ற அத்தனையும் தேவனுடைய ஊழியத்திற்காக செலவு செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிம்மதியாக நல்லா வச்சிருக்கிறார், குறைவில்லாத வச்சிருக்கிறார். எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவர் தேவன் ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தரமே வச்சிருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காடும் புயலும் பெரும் காற்றும் மோதியை தாக்கினாலும் அலைக்கடல் மீன் நடந்தவரின் கரம் நமக்காதரவை. காடும் புயலும் பெரும் காற்றும் மோதியை தாக்கினாலும் கடும் புயலும் ஒரு முறை கூட அவர்தான் இயேசு. அப்படியே கரங்களை உயர்த்தி அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. இரண்டாவது டொமினியன் ஆஃப் பவர். நான் இந்த ஒன்று தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். மூணாவது பாயிண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம், கவனிப்போம். சண்டே பாருங்கள், நம்பர்ஸ் 23:21 பாருங்கள். இல்லை நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, இந்த வசனம் ஒன்று விட்டுட்டேன் உங்களுக்கு. இது எதில் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 23:20. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் பேலாம் சொல்றான், இதோ ஆசீர்வதிக்கிறதுக்கு கட்டளை பெற்றேன். அப்படின்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றார்? ஆபிரகாமை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அவன் சந்ததியிலே வந்த பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இப்போ அந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்க? எகிப்து தேசத்திலிருந்து அவன் கானானை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாலாக் என்ன சொல்றான்? நீ போயிட்டு அந்த பிள்ளைகளை சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்றான், என்ன சொல்றான்? இதோ ஆசீர்வதிக்கிறதுக்காக கட்டளை பெற்றேன். அப்படின்னு அர்த்தம், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். நான் ஆபிரகாமின் சந்ததியை சபிப்பதற்காக எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுக்கவில்லை. இந்த ஊழியத்தை எனக்கு எதுக்கு கொடுத்துருக்காருன்னா ஆபிரகாம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்துருக்கார். பார்த்தீங்களா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. I cannot reverse it. I cannot reverse it. அதை நான் திருப்பக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் விசுவாசிகளை மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், இல்லை நீங்களாகட்டும், ஒருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாய் உங்களுக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறான். ரெண்டாவது பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பாயிண்ட் அவன் என்ன சொல்கிறான் பார்த்தா, ரெண்டாவது பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், 23:22 மட்டும் வாசிங்க. 23:20 அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி சொல்றான், ஸ்டோரியை சொல்றான். அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இதான் இந்த கமாண்ட் ஆஃப் பிளஸிங், இதான் அனுக்கிரகம். என்னன்னா தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி ஹிஸ்டரியை சொல்றான். தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்படின்னா டொமினியன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தை கத்தர வச்சிருக்கிறார். பிசாசால உங்களை மேற்கொள்ளவே முடியாது. உலகத்தில் எல்லாரையும் பிசாசு மேற்கொண்டுறான், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு ஒரு நாள் மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கணும். ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். நம்ம நல்ல நான் எப்படி இருக்கணும்னா, நம்ம ரொம்ப ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும். நான் ஒரு ஸ்டோரி
ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சொன்னா இல்லை ஞாபகம் இல்லை, ஒருத்தர் வந்து ஜாகிங் போனார், அவர் ப்ரெட்டு வாங்க போனார். ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? ஏதாவது சொன்னோன்னா ஞாபகம் இருக்காது. வெரி குட், நல்லவங்க தான் நீங்கள். நான் இப்போ இல்லை, ரொம்ப வருஷம் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து டெய்லி வாக்கிங் போவார். வாக்கிங் போன உடனே வாக்கிங் போகும்பொழுது என்ன பண்ணுவார், ஒரு ப்ரெட்டு கடை வழியாக போவார். அந்த ப்ரெட்டு கடை போகும்போது வந்து அந்த போய்ட்டு அப்படியே ஜாகிங் பண்ணிட்டு இந்த ப்ரெட் எவ்வளோன்னு கேட்பார். அந்த கடைக்காரன் சொன்னால் இந்த ப்ரெட்டு வந்து அந்த லோஃப் ஆஃப் ப்ரெட் வந்து 10 ரூபா சார் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணார், இவர் அந்த 10 ரூபாயை அந்த ப்ரெட்டு கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்ட உடனே அந்த ப்ரெட்டுக்காரர் என்ன பண்ணான், அந்த ப்ரெட்டு எடுத்து கொடுத்தான், வேணாம் அப்படி ஜாகி பண்ணி போயிட்டார். அடுத்த நாள் மறுபடியும் வராரு. வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, வந்து அந்த 10 ரூபா கொடுக்குறாரு, அந்த ப்ரெட்டை கொடுக்குறான், வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதே மாதிரியே ஒரு மாதம் டெய்லி 10 ரூபா போயிட்டு பார்ப்பார், அந்த 10 ரூபா கொடுப்பாரு, ஜாகிங் பண்ணிட்டு அப்படியே ஜாகிங் பண்ணிட்டு அது வாக்கிங் பண்ணி அப்படி கிளம்பி போயிடுவார். அந்த ஒரு 25 நாள் இது மாதிரி கொடுத்துட்டு வந்தார். அப்போ அந்த கடைக்காரன் என்ன பண்ணான், டக்குன்னு கையை பிடிச்சிட்டான். இந்த ஜாகிங் பண்ணிகிட்டே இருக்கிற டக்குன்னு கையை பிடிச்சிட்டான். என்னன்னு கேட்டார், இன்றைக்கி ப்ரெட்டு 12 ரூபான்னா. எவ்வளோ பெரிய அல்ப பத்தியா. இதெல்லாம் அவன் காசே வாங்கலை, அவன் வந்து உங்கள்கிட்ட காசே வாங்காமல் வந்து உனக்கு பணம் கொடுத்துட்ருக்குறான். அவங்ககிட்ட போயிட்டு 2 ரூபாய்க்கு ஏன் விலை ஏறி போச்சுன்னு ஒன்று அவன் பார்த்தான், உன்னை திருத்தவே முடியாது. அப்படியே ஜாகிங் பண்ணி போட்டான். அதுக்கு ஒரு ரூட்டை மாற்றிட்டான். இது போல் தான் ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாக கர்த்தர் கொடுக்குறாரு. அவரை நாம் கேள்வி கட்டினா வேறு ஆண்டவர் ரூட்டை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவன் கொடுத்த ஈவுகளை தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டாம். இவ்வளோதானா கொடுத்தீர், இவ்வளோதான் இல்லை ஆண்டவரே, இது கொடுத்துருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் சொல்கிறான் பாருங்க, அவர்களுக்கு காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது. முன்னாடி சொல்கிறான், நான் ஆசீர்வதிப்பதற்காக கட்டளை பெற்றேன், அதை மாற்றக்கூடாது. இதான் அந்த கமாண்ட் ஆஃப் பிளஸிங். இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் சந்ததி சந்ததியாய் தொடர்கிறது. 430 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நினைக்க தேவன் கிருபை செய்கிறார். அவன் சொல்கிறான் பாரு, ஆசீர்வாதத்துக்கு கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்ப கூடாது. அது தேவனுடைய பிள்ளைகள், அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. ரெண்டாவது சொல்கிறான், அவர்களுக்கு காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் இருக்குது. அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். God brings them out of Egypt. He has strength like a wild ox. காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு வயசாகி போச்சு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. நான் உங்களுக்கு தெரியுமா, நான் என் ஊழியம் ஆரம்பித்த 75 வருஷத்தில் என் ஊழியத்தை கர்த்தர் எனக்கு என் ஆண்டவர் எங்கள் தகப்பன் மூலயமா அந்த ஊழியத்தை கொடுத்தாரு. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரலையும் அது ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது, அப்படியே குறையவே மாட்டுது. எவ்வளோ நெருக்கங்களை பிசாசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். பணப்பிரச்சனைகள், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் அந்த வைராக்கியம் இன்னும் ஜாஸ்தி. ஆண்டவரே, இந்த இந்தியா முழுவதும் எங்கு பார்த்தாலும் சபைகள் தேவனுடைய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் சொன்னேன் பாருங்கள், பவுல் வந்து கால்குலேஷன் பண்ண எவ்வளோ நாள் அவன் ட்ராவல் பண்ணான்னு சொல்லி 10,000 கிலோமீட்டர், 7,000 10,000 கிலோமீட்டர். நான் நார்த் இந்தியா போனதை கால்குலேட் பண்ணி பார்த்தேன், 1,96,000 கிலோமீட்டர், 9 மிஷினரி ஜேர்னி, 28 ஸ்டேட்டு போயிருக்கிறேன். இவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருக்கோம். அது ஒரு நாள் ரஃப்பாக போட்டு பார்த்தேன். நிறைய முறை போயிருக்கேன். இந்த ஜேர்னியை மட்டும் நான் நிறைய முறை நார்த் இந்தியா போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் வெறும் இந்த மிஷினரி ஜேர்னி மாத்திரமே 1,96,000 கிலோமீட்டர் கடவுள் ட்ராவல் பண்ண கதை கிருபை செய்யட்டான். ஹல்லேலூயா. இது பத்தாது, மறுபடியும் இன்னும் போயிட்டு நம்ம ஆண்டவர் பலத்தை கூட. இப்போ போன வாரங்களில் திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் போகிற 2 நாளில் 4 டிஸ்ட்ரிக்ட் முடித்து அவங்களுக்கு எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணி எல்லாம் இப்போ வருகிற நாட்கள் பெங்களூரில் எவ்வளோ மீட்டிங்ஸு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் எவ்வளோ என்னை நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே, எவ்வளோ நீ பலத்தை கொடுக்குறியோ அந்த பலத்தில் உமக்கு ஊழியம் செய்ய என்னை தகுதிப்படுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அதுதான் மிக முக்கியமான காண்டாமை. சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலனை கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்குறார். அப்படியே சொல்லுங்கள், காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலனை கொடுக்குறார். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் குடும்பத்திற்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. என் சபைக்காக நான் செய்யும் காரியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. என் தேசத்திற்காக நான் செய்யும் காரியம் அதிகமாக இருக்கிறது. என்னுடைய கடவுளுக்காக நான் செய்யும் காரியம் அதிகமாக இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் சபைக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்க வேண்டும் சொன்ன தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவரை பார்க்கலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்கள், ஆவியானுடைய வல்லமை. அதனால தான் யோசேப்பை பாருங்க, அந்த வசனத்தை வாசி முடிப்போம். டியூட்ரானமி 33:13 கடகடன்னு வாசி முடிச்சிடலாம். அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்லை. மோசெல்லாம் பாருங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் இவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு மனுஷன் மூலமா ஆண்டவர் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களை கர்த்தர் உங்க மூலமா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒரு தேசத்தையே ஆசீர்வதிக்கும் பொழுது 12 சகோதரர்களை குழியில தூக்கி போட்ட அந்த 12 சகோதரர்களை 11 சகோதரனை இவன் போஷிக்கவில்லையா? அதே போல கர்த்தர் உங்க குடும்பத்தை போஷிக்கிற பலத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த பலம் எப்படிப்பட்ட பலன்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா. இரண்டாவது, அது வானத்தின் செல்வத்தினாலும். நான் சொல்றேன் பாரு, வானத்தின் செல்வம் என்ன? மார்ஸ், ஜூபிட்டர் எல்லாம் கிரகங்கள் இருக்கு. அவன் சொல்றான் அதுல எக்கச்சக்கமான வைரம் இருக்கு, வைடூர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றான். அந்த வானத்தில் அவ்வளோ செல்வங்கள் இருக்கு. அந்த வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தின் நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் அந்த ஃப்ரூட்டுக்கு அவன் பயிரிடுறதுக்கு எவ்வளோ சூரிய வேணுமோ அது மட்டும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பழங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப அருமையா இருக்கும். சரி, பலன்களாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும். ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவிங் ஏன்ஷியன்ட் மவுண்டன்ஸ் அப்படின்னா அந்த மவுண்டன்ஸ் எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நிறைய மவுண்டன்ஸ் என்ன வச்சிருக்கிறாரு? பயங்கரமான நீரோடைகளை வச்சிருக்கிறாரு. பிறகு அருமையான கனிதரும் மரங்களை வச்சிருக்காரு. வைரம், வைடூரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். இது மாதிரி ஆதி பர்வதங்கள், ஆண்டவர் உருவாக்க முன்பாக இருந்த பர்வதங்கள் உண்டாகும் திரவியங்களாலும். அதில் என்ன நடக்குது? நல்ல ஸ்பைசஸ் வச்சிருக்காரு பாருங்க. ஸ்பைசஸ் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும். நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களாலும். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினால். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்கள்னால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யார் இதை சொல்றா? யாரா சொல்லிட்டு போறான்றீங்களா? யார் சொல்ல? யாக்கோபா? யார் சொல்றா? சொல்லுங்க, டக்குனு சொல்லுங்க. யாரா ஒருத்தர் சொல். யோசேப்பா? யோசேப்பை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். யோசேப்பை எப்படி சொல்லுவார்? யார் சொன்ன மோசேன்னு ஃபஸ்ட்டு? வெரி குட், வெரி குட் சிஸ்டர். மோசே டியூட்ரானமி சார்ட்டில் மோசே 33ஆம் அதிகாரம்னாவே மோசே தானே. 12 கோத்திரங்களை பற்றி தீர்க்கதரிசனம், 12 கோத்திர தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை யோசேப் மேலே தேவன் வைத்திருக்கிற தரிசனத்திலே அவன் பார்க்கின்றான். சொல்ல போறோம், யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷருடைய உச்சந்தலை மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும். ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்றான். அவனுடைய அலங்காரம் எப்படி இருக்குமா? தலையீற்று காளையினுடைய புல், அந்த ஆடு மாடுகள் பிறக்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்குமா. பயங்கரமான பிள்ளைங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படின்னு சொல்கிறார் வேதாகமத்தில். அப்படி ஒரு காரியம் இருக்குது ஃபஸ்ட்டு குழந்தைக்கு. அப்போ அந்த தலையீட்டு அந்த அலங்காரம் எப்படின்னா அவ்வளோ அழகான காளையினுடைய அலங்காரத்தை போலவும். நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த என்னது அந்த இது இருக்குது, இது நடக்குது, என்னது புல் ஃபைட்டு, இந்த இது என்னது நம்ம இதில்மா ஜல்லிக்கட்டு, அந்த காளை மாடுகள் எவ்வளோ அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா? கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? எங்கே நீங்கள் பார்த்தீங்க? நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்களா? டிவியில் தான் பார்த்தீங்க. நீங்கள் அங்கே போய் காங்கேயன்,
காங்கேயன் காலை சொல்லுவாங்க. அந்த ஊரில் போய் அந்த பார்க்கணும். அதே மாதிரி ஒங்கோலில் போனால் அவ்வளோ பெருசு இருக்கும். நான் காரில் ஒரு காலை பார்த்தேன். அப்படியே காடு விட்டு இறங்கி பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே நின்னேன். அது என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன உறவோ என்னவோ தெரியாதுல. முட்டை நினச்சேன், முட்டை வேலை ஒன்றுமே சரி. அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்த பார்த்து அப்படி போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி இப்படி வலிச்சு நானும் வலிச்சு எடுத்தேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போலாம் அந்த கண் அதெல்லாம் பார்த்தா அந்த இது பார்த்தா அதான் அந்த அலங்காரம் போல் இருக்குமா, பார்த்து பிரமிப்பாங்களாம். அவ்வளோ அழகான காளையான்னு சொல்லி அந்த காளையின் அழகு. அதுபோல் இவன் இந்த யோசேப்பு எப்படி இருப்பான்னு வர்ணிக்கிறான். தலையீட்டின் காலினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். காண்டாமிருகத்தின் பலன், அந்த கொம்புகளுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது. உனக்கு ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ரெண்டாவது எனக்கு பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அலங்காரத்தை கொடுக்கிறார், கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுக்கிறார். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவார். அவனுக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. கர்த்தர் அவனை அந்த நிலையில கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அவைகள் எப்ராயிமின் 10,000களும் மனாசேயின் 1000 என்றான். ஆண்டவர் அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளாக மனாசே எப்ராயிமுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கற்றுத் தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு 2 காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. ஒன்று என்ன கற்றுக் கொடுத்தாரு? முதல்ல தேவர் டொமினியன் ஆஃப் பிளஸ்ஸிங், தேவனுடைய ஆசீர்வாதத்துடைய ஆதிக்கம் எப்படியாக இருக்கு. அதில் 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் அண்ட் ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங், மெட்டீரியல் பிளஸ்ஸிங். 2 காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ 2வது காரியம் பார்த்தா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வல்லமை, பவர், ஆதிக்கம், பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு என்று கர்த்தர் ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுக்கிறார். அந்த பலன் எப்படியாக கிரியை செய்கிறது யோசேப்பின் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த 2 காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் முழுமையாக தாழ்த்தி அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு கொடுத்த அருமையான ஒரு சப்ஜெக்ட் ஆண்டவரே, ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆண்டவரே, கமாண்ட் ஆஃப் பிளஸ்ஸிங் ஆண்டவரே. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, ஐ வில் கமாண்ட் மை பிளஸ்ஸிங் ஆன் யூ. உனக்கு ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணுவேன்? அனுக்கிரகம் பண்ணுவேன். அனுக்கிரகம் சொல்லுங்கள். அனுக்கிரகம் 4 நோட சொல்லுங்கள். அனுக்கிரகம். எனக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ண போகிறார். அதில் 2 ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், அவை கொடுக்குறாரு. 2வது காரியம், கர்த்தர் தேவன் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை, அது அனுபவித்திருக்க வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அது அனுபவிக்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ